செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 11ஆம் வகுப்புக்கு தேவையான தேர்வு முடிவுகள் பேப்பர் கரெக்ஷன் A to Z எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 11க்குன்னு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் 10, 12ஆம் வகுப்புக்கு மட்டும் குறிப்பாக வீடியோ போட்டிருக்கீங்க. 11th பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கவே மாட்டீங்க, எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய விதமான கமெண்ட்களை நானும் பார்த்துட்டேன். இவ்வளோ நாளாக போடாமல் ஒரு காரணம் உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதாவது ஸ்டார்ட் ஆகலைன்னா ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக தகவல்கள் எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா, ஆசிரியர்கள்கிட்டமிருந்து இப்பொழுதைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மாணவ செல்வங்களுக்கு பெரும் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஒரு பக்கம் போனாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா வந்து இவங்களுக்குலாம் டக்குன்னு ரிசல்ட்டு கொடுத்துட்டு டக்குன்னு முடிச்சிருவாங்க. 11க்கு அப்படி இல்லைப்பா. ஓகேங்களா, உங்களுக்கு எப்பயுமே லாஸ்ட்டு தான். 11th பிள்ளைங்கனாவே லாஸ்ட்டு தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து பெருசாக வந்து எக்ஸாமை வந்து உங்களுக்கு வந்து டஃப்பாகவும் கேட்கல, ஈஸியாகவும் கேட்கல, அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு விட்டாங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாணவ செல்வங்கள் எங்களுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் இல்லையா, 10th மட்டும் கொடுக்குறாங்க, 12th கூட அப்படி இப்படி கொடுக்குறேன்ட்டு அப்புறம் கொடுக்கல, சரி எங்களுக்காச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து ஒரு சில செல்லக்குட்டீஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா, இன்னும் பேப்பர் கரெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விதமான சப்ஜெக்ட்டில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்லியிருந்தீங்க. பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்றது. அண்ட் அடுத்த கட்டமாக உங்களுக்கான ரிசல்ட் எப்போனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, 10ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, மற்றபடிக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா, 10ஆம் தேதிக்கு மேலேனா 14 அப்படி இப்படி வந்து வரலாம், மே 14 அப்படி இப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நம்மளுடைய 12th விட்டுருவாங்க. அடுத்ததுலேருந்து ஒரு 4-3 நாட்களில் 10th, அதுக்கப்புறம் நீங்கள் தான். ஓகேங்களா, உங்களுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் 12th போய் உட்காந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கும் அது எக்ஸாம் தான், உங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து பெருசாக பயம்லாம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 500க்கு 500, அதாவது 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிருப்பீங்க. தேர்வு முடிவுகளை கண்டு அந்தளவுக்கு பயப்பட மாட்டீங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடா ஃபெயில் ஆனால் எழுதிக்கலாம், நமக்கு அரியர் தானே, அப்படியே நம்ம படிச்சுட்டே எதெல்லாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஓகேங்களா, அது என்னதான் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஒரு சில செல்லக்குட்டிஸ் வந்து பயப்படுவாங்க, அப்படியும் இருக்கும். ஓகேங்களா, பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒரு சூழலில் மாணவ செல்வங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கான மார்க்லாம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, மார்க் வேணுன்றதுக்காக தாண்டி பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து 11th எழுதிருக்கீங்களாம். ஸோ நிறைய இது வந்து ஆசிரியர்களே வந்து சொன்ன தகவல். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேஜஸ் எழுதிருக்கீங்க, எப்படிலாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான வீடியோவும் கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா, 11th நான் வந்து இதுக்கு முன்னாடி போடாமல் இருந்தால் அதுக்கான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து வரும் செப்பரேட்டாக 11th. அண்ட் மேலும் உங்களுக்கான ரிசல்ட் நான் சொன்ன மாதிரி தான் 10ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் பெருசாக ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. 11th பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆனவே போதும். மார்க் வந்து எடுத்தாலும் அடுத்தது நம்ம 12th எடுக்கணும் தான் வந்து நிறைய பேர் எய்ம் வைக்காம தவிர 11th மோஸ்ட்லி வந்து யாரும் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க, ஒரு சில செல்லக்குடிஸ்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பேப்பர் கரெக்ஷன் அப்டேட்டும் பேப்பர் வேல்யூவேஷன் அண்ட் ரிசல்ட் A to Z வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மேலும் நீங்கள் 11th செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அப்டேட் எப்போ வரும் அப்படி இப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயத்துலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு கிளியரிட்டி கிடைக்கும், ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஓகேங்களா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஸ்கூல்ஸ் அப்டேட்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும், நீங்களும் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.